கர்நாடகாவில் கோயில் தரிசனத்திற்காக சென்ற எம்எல்ஏ மகள் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் போலீஸ் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கன்னத்தில் அறைந்த பகீர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோயில் வளாகத்தில் நடந்தது என்ன? கர்நாடகாவில் கோவிலுக்கு சென்ற எம்எல்ஏவின் மகள் பெண் போலீஸ் அதிகாரியின் கன்னத்தில் அறைந்த காட்சிகள்தான் இவை. இந்த சம்பவத்தை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் சீருடையில் இருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி தாக்கப்பட்டதை ஏற்க முடியுமா என விமர்சித்து வருகின்றனர். அரசியல்வாதியின் மகள் என்பதால் சிறப்பு சலுகை கிடைக்க வேண்டுமா? வரிசையில் நிற்காமல் கோவில் கருவறைக்குள் செல்ல முயன்றது ஏன் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். கோவில் வளாகத்தில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டணா அருகே ஆர்த்தி உக்கடா கோவில் அமைந்துள்ளது. பீம அமாவாசையை முன்னிட்டு கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. இதனால் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்த நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு பணிக்காகவும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். மண்டியா மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் சப் இன்ஸ்பெக்டர் சபிதா பி பாட்டீலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது துமக்கூரு ஊரகத் தொகுதி பாஜக எம்எல்ஏ பி சுரேஷ் கவுடாவின் மகள் ஐஸ்வர்யா அங்கு வந்துள்ளார். தரிசனம் முடித்த அவர் கோவிலின் கருவறைக்குள் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்ததால் சிறிது நேரம் காத்திருக்குமாறு சப் இன்ஸ்பெக்டர் சபிதா கூறியிருக்கிறார். இதனால் ஐஸ்வர்யாவுக்கும் சபிதாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது தான் எம்எல்ஏவின் மகள் என்றும் தன்னை ஏன் தடுத்து நிறுத்துகிறீர்கள் என்றும் ஐஸ்வர்யா கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கிடையே மற்றொரு போலீஸ் அதிகாரி கோவிலின் கருவறைக்குள் சென்றதை பார்த்த ஐஸ்வர்யா அவரை மட்டும் ஏன் உள்ளே அனுமதித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனால் வாக்குவாதம் மேலும் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த ஐஸ்வர்யா சப் இன்ஸ்பெக்டர் சபிதாவை பளார் என கன்னத்தில் அறைந்துள்ளார். இதனால் அதிர்ந்து போன சபிதா பதிலுக்கு ஐஸ்வர்யாவின் கன்னத்தில் அறைந்துள்ளார். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து ஐஸ்வர்யா தன்னை தரக்குறைவாக பேசியதாகவும் தன்னை தாக்கியதாகவும் பணியில் ஈடுபட விடாமல் தடுத்ததாகவும் சப் இன்ஸ்பெக்டர் சபிதா கயத்தன்னஹள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் தனது பணியை பாதிக்கும் வகையில் மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ஐஸ்வர்யா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், காயம் ஏற்படுத்துதல், அவமதித்தல் மற்றும் மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விவகாரத்தில் ஐஸ்வர்யாவின் தரப்பிலும் எதிர்ப்புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சபிதாதான் தன்னை தகாத வார்த்தைகளால் பேசியதாக ஐஸ்வர்யா தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இருதரப்பு புகார்களும் விசாரணையில் இருப்பதாக மண்டியா மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 13 நாட்களுக்கு பிறகு கோயிலில் பதிவான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. இதற்கிடையே தனது மகள் போலீஸ் அதிகாரியை அறைந்த காட்சியை தான் பார்க்கவில்லை என்று கூறியுள்ள எம்எல்ஏ சுரேஷ் கவுடா தனது மகள் தரப்பில் தவறு இருந்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார்.